நயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சோழன் போயிட்டு சேரனை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண எங்களுக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு தெரியுமா, நாங்கள் எங்கெல்லாம் தேடணும், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, போன நீ எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோசியக்காரெல்லாம் ஒரு ஆளாக அவன் பேச்சை கேட்டுட்டு நீ இந்த மாதிரி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிறைய கேள்வி கேட்டு அவங்கள குழப்புறாங்க. அதுக்கு இங்கே பாருடா சோழா, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான்டா நான் போனேன், என்னை மன்னிச்சிட்றான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் சாரியை எடுத்து குப்பை தொட்டியில் போடுன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. இரு நான் நிலாவுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலாவுக்கு கால் பண்ணி சொன்னால் நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கெங்க இருந்தார், ரொம்பவே சந்தோஷங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வீட்டில் வந்து சொல்கிறேன், நீ போயிட்டு பல்லவன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு போயிட்டு பாண்டியன்கிட்டையும் பல்லவன்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சோழன் நான் அண்ணனை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அண்ணன் வாங்கண்ணே நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்கேருந்து சோழன் அண்ணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. சோழன் அண்ணாவை பார்த்துட்டு பல்லவன் பாண்டியன் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் ஏன்னா நீ இப்படி எல்லாம் பண்ண, எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க. என்னடா இப்படி கேட்குறீங்க எல்லாரும், எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு தான்டா நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் அமைதியாக இரு, நான் எவனோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்குறாங்க. நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது அண்ணன், தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிறாங்க. நீங்கள்லாம் இல்லாதனால நாங்கள் சாப்பிட கூட இல்லை தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. காலேஜுக்கும் போகல, அண்ணியும் ஆஃபீஸ்க்கு போகல, எல்லாருமே உன்னை தேடிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை தேடுவீங்கன்னு தெரியும்டா, ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்ன சொல்கிறாங்க. அடுத்து சரி பசிக்குதுன்றதுனால போயிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு உடனே அப்பா வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்ததுமே சேரனை பார்த்ததும் வந்து அடிச்சிடுறாங்க. எதுக்குடா இப்படி வீட்டை விட்டு போனேன், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நீ எல்லாம் ஒரு ஆம்பளியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ என்ன கூட தான் என் 2 பொண்டாட்டிங்களே நான் தான் கொலை பண்ணேன், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஊரே என்னை காரி துப்புது, பார்க்குறப்பெல்லாம் என்னை எவ்வளோ அசிங்கமாகப்படுத்தி பேசினாங்க. நான்லாம் வீட்டை விட்டு போயிட்டேனாடா, அது மட்டும் இல்லாமல் பெத்த பசங்கன்னு கூட இல்லாமல் நீங்கள் கூட தான் என்னை அசிங்கமாக பேசுகிறீங்க, நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கேட்குறாங்க. நான் பண்ணாத தப்புக்கு இவ்வளோ கேள்வி வாங்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு தெரியலையா, எவனோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு கட்டின வேஷ்டியோட போயிருக்க, ஜி வாய முடுறா, நீ எல்லாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஷாக்காக எல்லாருமே இருக்காங்க. என்ன இப்படி இவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நடேசன் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. உனக்கு நீ கரெக்டாக இருக்கியா, நமக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமா, எவன் என்ன பேசுனா என்ன, நம்ம வீடு நமக்கு இருக்குது, நம்ம இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக இருடா அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நடேசன் உள்ளே வராங்க. வாங்க சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் ஆனால் எனக்கு ஒன்றும் வேணாம் சாப்பாடுன்னு சொல்லிடுறாங்க. என் அண்ணனவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நடேசன். நான் அண்ணனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் திரும்பியும் சாரி சொல்கிறாங்க. பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணன் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எதுவும் பண்ணக்கூடாது சரியா, நீ மட்டும் ஏதாவது பண்ண நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரிடா பல்லவன், நான் எதுவும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேரன் அண்ணாவும் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை வரப்போதான்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.